Hi, my dear students and friends. Welcome to Grace Education. I am Sashna Satyodhani taking 11th standard class. So, Unit 1 The Physical World and Measurement. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இதுவே நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் லெங்த் அண்ட் டைம், அதுக்கு அடுத்தது வந்து டைமென்ஷன், அதுக்கப்புறம் எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் டாபிக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்ஸு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, எஸ்ஐ யூனிட்ஸ் அதெல்லாம் பற்றி படிப்போம். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து 5 டாபிக்ஸாக நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மெஷர்மெண்ட், செகண்ட் பார்த்தோன்னா நீட் ஃபார் மெஷர்மெண்ட், தேர்ட் பார்த்தோன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபோர்த் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ், லாஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ். மெஷர்மெண்ட்னா ஃபிசிக்ஸ்னாவே நமக்கு தெரியும், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி படிக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்தோனாலும் அதை மெஷர் பண்ணுறதுக்கு லெங்த் யூஸ் பண்ணலாம், அதோட வெயிட் பார்க்கறதுக்கு மாஸ் யூஸ் பண்ணலாம், அதோட டைம் பார்க்குறதுக்கு வந்து செகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ physics is an experimental science, otherwise it may be called as science of measurement. So what is unit? So definition of unit அப்படின்னு பார்க்கும்போது the quantity used as a standard of measurement is called as unit. ஸோ அப்போ ஒரு லெங்த் ஆஃப் ராட் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அந்த மீட்டர்னு சொல்கிறது வந்து யூனிட். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்கிறது. ஸோ அப்போ லெங்த் ஆஃப் ராட் இஸ் 3 மீட்டர். வி கம்பேர் த லெங்த் ஆஃப் ராட் வித் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் லெங்த் இஸ் கால்டு வாட்? மெஷர்மெண்ட். ஸோ மீட்டருக்கு நம்ம லெங்க்த்துக்கு மெஷர் பண்ணுறது எது? மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெஃபினிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்ன்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்தோன்னா ஸோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எத்தனை மடங்கு இருக்குது. ஸோ அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்பர், அந்த நம்பர் டினோட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபார்முலா டினோட் பண்ணுறோம். Q is equal to NU. ஸோ என்ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் சைஸ் ஆஃப் இட்ஸ் யூனிட் யூன்றது. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன ஈக்குவேஷன் போடுவோம்னா N1U1 is equal to N2U2. சப்போஸ் அந்த U1ன்ற கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சு ஆர் N1ன்றது கான்ஸ்டன்ட் இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா N இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/U. ஸோ இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது வந்து இப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இல்லை 13 சென்டிமீட்டர் ஸ்கேல். இதில் மெஷர்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ 15ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, சென்டிமீட்டர் ஆர் மீட்டர்ன்றது வந்து சைஸ் ஆஃப் த யூனிட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நீட் ஃபார் மெஷர்மெண்ட். ஸோ ஏன் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் தேவை, ஏன் ஒரு பொருளை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் லெங்த், மாஸ், டைம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே நமக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு தேவையானது வேணும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்களுக்கு என்னென்ன தெரியுன்றது. ஸோ லெங்க்த்துன்றது உங்களுக்கு என்ன மெஷர் பண்ணுவீங்க? மீட்டரில். ஸோ மாஸ்ன்றது எதில் மெஷர் பண்ணுவீங்க? நீங்கள் கிலோகிராமில். ஸோ டைம்ன்றது எதில் மெஷர் பண்ணுவீங்க? செகண்டில். ஸ்பீடுன்றது நீங்கள் எது மெஷர் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதே மாதிரி ஃபோர்ஸ்ன்றது நீங்கள் எது மெஷர் பண்ணுவீங்க? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இதில் ஆக்சலரேஷன்றது நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? ஸோ ஃபோர்ஸ் பை மாஸ். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து
ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். ஸோ இதுல வந்து நம்ம எத மெஷர் பண்ணுவோம் அப்டின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம பார்க்குறோம்னா, ஸோ இப்போ ஒரு கார்ல நம்ம ட்ராவல் பண்றோம் அப்டின்னா, ஸோ கார் ட்ராவல் பண்ற ஸ்பீடு எவ்ளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிசிக்ஸோட பிரான்ச்ல நமக்கு நீட் ஃபார் மெஷர்மென்ட்ல வருது. ஸோ அப்ப ஒரு கார் டிராவல் ஆகுற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எவ்வளோ நிமிஷத்துல நம்ம டிராவல் பண்றோம்ன்றது வந்து நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ அந்த கார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த எத்தனை நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கிறோன்றது அதை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சில மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம மூவ் பண்ணும்போது ஃபோர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இதில் வந்து நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் என்னன்னு எழுதலாம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம்? ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபோர்ஸ்க்கு. ஸோ ஒரு மேன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறான் அப்படின்னும் பொழுது, அந்த மூவ் பண்ணுற ஒரு பொருள் எவ்வளோ எவ்வளோ மாஸ் இருக்குன்றது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்குன்றது. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறது வந்து ஆக்சலரேஷன், இல்லை நமக்கு தெரிஞ்சது ஃபோர்ஸ். ஸோ எது நமக்கு தெரியலையோ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு படிச்சிருக்கோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போது நமக்கு வந்து ஆக்சலரேஷன் தேவை. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்றது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போது ஆக்சலரேஷன்ன்றது நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சலரேஷன் எப்பயுமே மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஸோ அப்போது acceleration is equal to force by mass. Force by mass. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் அது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர். ஸோ இப்போ ஒரு வாட்டர் நம்ம வந்து டியூப்பில் பிளான்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ? ஸோ அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷரில் இருக்கலாம். ஸோ ஹை ப்ரெஷர் அப்படின்றது வந்து அந்த வாட்டரில் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம கை வச்சோன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அது வந்து ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ இது ஹை ப்ரெஷராகவும் இருக்கலாம், லோ ப்ரெஷராகவும் இருக்கலாம். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் கூட நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டில் பம்பிங் ஆகுறது வந்து நம்ம ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம், லோ பிபி சொல்லுவோம். ஸோ ஹை ப்ரெஷர்ன்றது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம ஃபோர்ஸ் வச்சு தடுத்தோன்னா, ஸோ அப்போ அதில் இருக்க ப்ரெஷர் வந்து நம்ம என்ன டினோட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ அதுதான் இப்போ எழுதுகிறேன். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. So next is SI units and its characteristics. So சிஜிஎஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஓல்டு சிஸ்டம். ஸோ ஃபோர் சிஸ்டம் இருக்குது. இதில் சிஜிஎஸ் சிஸ்டம் வந்து லெங்க்த்துக்கு சென்டிமீட்டர், மாஸ்க்கு வந்து கிராம், யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி எஃபிஎஸ் சிஸ்டமுக்கு ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். ஸோ அப்போ யூனிட் ஆஃப் லெங்த் வந்து ஃபுட், யூனிட் ஆஃப் மாஸ் வந்து பவுண்ட் அண்ட் யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட்.
MKS சிஸ்டம்ல பார்த்தோம்னா யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் மீட்டர், யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், அண்ட் யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். லாஸ்ட் பார்த்தோன்னா எஸ்ஐ சிஸ்டம், இதுதான் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் சிஸ்டம். இன்னொரு நேம் வந்து சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த சிஸ்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது அண்ட் 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூனிட்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்ஸையும் நான் எழுத போகிறேன். ஸோ சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் இட்ஸ் சிம்பிள்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லெங்த். லெங்த்தை வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்? ஃபண்டமெண்டல் யூனிட்டா மீட்டர்னு எழுதுவோம். ஸோ அதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா மாஸ். மாஸ் வந்து அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்னது? கிலோகிராம். கிலோகிராம் என்னன்னு எழுதலாம்? கேஜி. ஸோ தேர்ட் பார்த்தோன்னா டைம். டைம் வந்து செகண்ட், ஸ்மால் எஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க செகண்ட். ஃபோர்த் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கெல்வின்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டை ஆம்பியரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, சிடின்னு எழுதலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், எம்ஓஎல்னு எழுதலாம். அப்புறம் 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, 2 சப்ளிமெண்ட்ரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்க்கும் அதோட யூனிட், அதோட சிம்பிள் நான் எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்க்கு என்ன சப்ளிமெண்ட்ரி யூனிட்னா ரேடியன். அதோட சிம்பிள் என்ன அப்படின்னா ஆர்ஏடி அப்படின்னு போடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா சாலிட் ஆங்கிள் ஸ்டெரிடியன். இது வந்து எஸ்ஆர்னு டினோட் பண்ணுவோம். The next is 7 fundamental units have been defined. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ அதில் வந்து மீட்டர் லெங்க்த்துக்கு டினோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ லெங்க்த் வந்து டினோட் பண்ணுறது அந்த 1 மீட்டர்ன்றது. ஸோ 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஸோ 1 மீட்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம டெஃபினேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா, the meter is the length of the path traveled by light in vacuum during a time interval of 1/299,792,458 of 1 second. ஸோ இன் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். ஸோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1 கிலோகிராம் அப்படின்றது நம்ம 1 கிலோகிராம்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பிளாட்டினம் இரிடியம் அலாயோட ஹைட் அண்ட் டயமீட்டர், அதே மாதிரி அதோட மாஸ் 5.0188 × 10⁻25 ஆட்டம்ஸ் ஆஃப் C12 ஆட்டம்ஸ். ஸோ 1 கிலோகிராம் எது டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரோட்டோடைப் மாஸ் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டர். ஸோ மீட்டருக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் சொல்லலாம், கிலோகிராமுக்கு பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டரோட கார்பன் ஆட்டம்ஸை சொல்லலாம். ஸோ தேர்ட் பார்த்தோன்னா இதில் வந்து 1 செகண்ட், 1 செகண்ட்ன்றது cesium-133 ஆட்டமோட வைப்ரேஷன் இருக்கிறது தான் 1 செகண்டுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ cesium-133 atoms vibrate this much times in an atomic clock. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 கெல்வின். 1 கெல்வின் யூஸ்வலி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஸோ தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் இல்லை வந்து ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் அ தெர்மாமீட்டர், அதில் வந்து நீங்கள் 273 ஆட் பண்ணணும் இல்லையா? 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 273 இப்போ 32 டிகிரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 273 + 32ன்னு ஆட் பண்ணும்.
அதே மாதிரி 1 கெல்வின்ன்றது எவ்வளோக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ 1/273.16 கெல்வின் ஆஃப் வாட்டர். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேண்டலான்றது, ஸோ 1 கேண்டலா இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஐடியல் சோர்ஸ். ஸோ இதில் வந்து 1/60 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 1/60. ஸோ எது மெல்ட் பண்ணும்போது, ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பிளாட்டினம். ஸோ ஏற்கனவே ஒரு பிளாட்டினம் சிலிண்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து கிலோகிராம். இது வந்து 1 கேண்டலான்றது வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பிளாட்டினம் எவ்வளோ இதில் இருக்கும் அப்படின்னா 1760 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 ஆம்பியர். 1 ஆம்பியர்ன்றது எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ த பேரலல் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபினைட் லெங்த். ஸோ இது பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கிளாஸ் 12ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல வருது. ஸோ இது எப்பயுமே 1 மார்க்ல கூட 1 மார்க் ஆர் 2 மார்க்ல கேட்பாங்க. 1 ஆம்பியர் எவ்வளோ, அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னும் பொழுது 2 × 10⁻⁷ நியூட்டன் சொல்லணும். ஸோ 1 ஆம்பியர்ன்றது எவ்வளோ, 2 × 10⁷ நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மோல். ஸோ அதில் பார்த்தோம் இல்லையா, மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், கேன்லா, ஆம்பியர், 1 மோல். 1 மோல் அப்படின்றது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கூட நீங்கள் படிப்பீங்க. 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 1 mole is the amount of substance of a system which contains many elementary entities. Entities அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் இல்லை அயான்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து எதோட ஆட்டம்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் ஆட்டம் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 0.012 kg ஆஃப் கார்பன் ஐசோடோப். ஐசோடோப்லாம் இதை கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க, C612. ஸோ கார்பன் C612 தான் நம்ம வந்து 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், 1 மீட்டர்னா இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது SI யூனிட் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ SI யூனிட்னாவே உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம படித்தோம் இல்லையா 7 பேசிக் யூனிட்ஸு. ஸோ அப்போது மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின் இதெல்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அப்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும், SI யூனிட்ன்றது. ஸோ அது எப்படி இருக்கணும், அது ஏன் வந்து சிறப்பாக இது கொடுத்துருக்காங்க, சிறப்பான இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் ஷுட் ஹாவ் அன் இன்டர்நேஷ்னலி அக்செப்டன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னலி அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதே போல் இட் ஷுட் பி ஆஃப் கன்வீனியன்ட் சைஸ், தேவையானது இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து SI சிஸ்டம்ஸை 10⁻³ கிராம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் தான் இருக்கணும். இப்போ கிலோகிராம்னா 10⁻³ கிராம்னு சொல்லுவோம். ஸோ 5th பாயிண்ட் பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் குவான்டிட்டியும் கன்வர்ஷன் மாறாமல் எங்கேனாலும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா SI சிஸ்டம் இஸ் அ ரேஷ்னல் சிஸ்டம். ஸோ அப்போது இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதுனால தான் SI யூனிட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் இப்போது ப்ரெஃபரபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேஸ் யூனிட் சொல்லலாம். ஸோ அப்போ யூனிட் செலக்டட் ஃபார் மெஷரிங் மாஸ், லெங்த், டைம் ஆர் கால் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதில் ஒரு யூனிட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் டிரைவ்ட் யூனிட்ஸில் 2 யூனிட் எடுத்துக்கலாம், 9 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மோர் தேன் 1 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் டிரைவ்ட் யூனிட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லெங்த். ஸோ அதோட யூனிட் வந்து மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், luminous intensity candela, amount of substance mole,
அந்த சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் இருக்கு. பிளேன் ஆங்கிள் அண்ட் the 2 சப்ளிமெண்டரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அதோட யூனிட்ஸ் இருக்கு. அதோட சிம்பல். ஸோ பிளேன் ஆங்கிள் ரேடியன், RAD, சாலிட் ஆங்கிள் ஸ்டெரிடியன், SR. ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பிளெயின் ஆங்கிள்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளெயின் ஆங்கிள் அப்படின்றது என்ன? சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்டில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தரவாயிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் பார்க்க போகிறது வந்து பிளெயின் ஆங்கிள். ஸோ பிளெயின் ஆங்கிள்ன்றது நார்மல் ஆங்கிள் தான். ஸோ இது வந்து 2 டைமென்ஷனலில் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோ ஒரு ஸ்கொயரோ ஒரு சர்க்கிளோ நம்ம வரைஞ்சோன்னா அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறது ஒரு ஆங்கிள், அதுதான் வந்து பிளேன் ஆங்கிள். தேர்ட் இது சாலிட் ஆங்கிள் அப்படின்றது வந்து 3 டைமென்ஷனல் ஆங்கிள். ஸோ இதில் வந்து நம்ம கோன் மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு சர்க்குலர் ரெஃபரன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது கோன் மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள். ஸோ இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல். பிளேன் ஆங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஸ்கொயர் சர்க்கிளுக்கு இருக்கும். சாலிட் ஆங்கிள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து இட் இஸ் அ கொஹரன்ஸ் யூனிட். ஸோ கொஹரன்ஸ் யூனிட் அப்படின்னா கொஹரன்ஸ் யூனிட்னு சொல்லலாம், இல்லை கொஹரன்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது கொஹரன்ஸ் சிஸ்டம்னா இது எல்லாமே டிரைவ்டு யூனிட்ஸில் வரும். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிரைவ்டு யூனிட்ஸ்னால் என்ன? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு வர்றது தான் டிரைவ்டு யூனிட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அதே மாதிரி கொஹரன்ஸ் சிஸ்டம்னா இட் இஸ் யூஸ் எஸ் அ டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து ரேஷ்னல் சிஸ்டம். ரேஷ்னல் சிஸ்டம்னா ஒரு சிங்கிள் வேர்டு தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நியூட்டன். அதே மாதிரி எனர்ஜி அப்படின்றது எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஜூல். ஜூல் ஃபார் எனர்ஜி. அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் எழுதுவோம், ஜூலுக்கு வந்து எனர்ஜிக்கு ஜூல்னு எழுதுவோம். ஸோ தேர்ட் பார்த்தோன்னா க்ளோசர் டு சிஜிஎஸ் சிஸ்டம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஈஸிலி எதை கன்வெர்ட் பண்ணலாம்? சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் சிஜிஎஸ் சிஸ்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றது நீங்கள் வந்து 10 பவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே இன்டர்நேஷ்னலி அக்செப்டபிள். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்ஐ யூனிட்ஸோட அட்வான்டேஜஸ். இட் மே பி ஈஸிலி ரீப்ரொடியூசபிள். அதே மாதிரி இதனால டைம், பிளேஸ், டெம்பரேச்சர் எதுவும் சேஞ்சாக இருக்காது. அதனால தான் எஸ்ஐ யூனிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரெஷர்லேயும் சேஞ்ச் ஆகாது. ஸோ டு நாட் சேஞ்ச் வித் டைம், பிளேஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர் எக்ஸெட்ரா. இது ஈஸியாக எல்லாராலும் அப்ரோச்சபிளாக இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் our சேனல். நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Subscribe our channel Grace Education, especially for the students. Comments கொடுங்க. Thank you.